இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு கேஸ் ஸ்டடி. ஒரு ப்ராப்பர்ட்டியோட பொசஷன் எவ்வளோ முக்கியன்றதுக்கு ஒரு அடையாளமாக ஒரு கேஸ் ஸ்டடி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஜென்ரல் ரூல் என்னென்னா, நான் ஏற்கனவே 3 விஷயம் இருக்குது ஒரு ப்ராப்பர்ட்டியிலன்னு நான் சொல்லியிருக்கேன். ஓனர்ஷிப், பொசஷன், என்ஜாய்மெண்ட். இந்த 3 சேர்ந்தது தான் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு மொத்தமாக ஒரு டைட்டில் கொடுக்கும் அப்படின்றது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். இப்போது ஓனர்ஷிப்புன்றது உரிமை, பொசஷன்றது உடைமை, என்ஜாய்மெண்ட்டுன்றது அனுபவம். இது 3த்தையும் சேர்ந்தது தான் அந்த ப்ராப்பர்ட்டியோட டைட்டில். ஏதான ஒரு கேஸில் உரிமை வந்ததுக்கு அப்புறம் தான் உடைமை வரும் அப்படின்றது ஜென்ரல் ரூலாக எல்லாரும் கன்சிடர் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். அதாவது ஓனர்ஷிப்பாக நான் என் பேரில் ப்ராப்பர்ட்டியோட டைட்டில் இருந்தால் தான் எனக்கு அந்த டைட்டிலை பேஸ் பண்ணி தான் பொசிஷன் கிடைக்கணுன்றது தான் ஏற்கனவே இருந்த ரூல். ஆனால் இந்த பர்டிகுலர் கேஸில் பொசிஷன் மட்டுமே இருந்து பொசசரி டைட்டில் அப்படின்னு சொல்லி பொசிஷனை மட்டுமே அடிப்படையாக வச்சு ஒரு ப்ராப்பர்ட்டியோட டைட்டிலை வாங்குறது. அதே மாதிரி அந்த பொசிஷனை பேஸ் பண்ணி வேறு யாரும் ட்ரூ ஓனர் உண்மையான ஓனரை தவிர்த்து மற்றவங்களெல்லாம் அவங்கள டிஸ்போசஸ் பண்ண சொல்லி தடுக்கிறதுக்கான ஒரு இன்ஜங்ஷன் எப்படி வாங்குறதுன்றது இந்த கேஸில் இருக்குது. இந்த கேஸை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். இந்த கேஸோட டைட்டில் பிரதாப் ராய் என் கோத்தாரி வர்சஸ் ஜான் பிரகன்சா. 4th May 1999 அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் 3 ஜட்ஜ் பெஞ்ச் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஒரு ஜட்ஜ்மெண்ட். 3 ஜட்ஜ் என் ஸ்ரீனிவாசன் ஜே, சந்தோஷ் ஹெக்டே, ஜஸ்டிஸ் சந்தோஷ் ஹெக்டே அவங்களா அடங்கிய ஒரு 3 ஜட்ஜ் பெஞ்ச் கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட். இந்த ஜட்ஜ்மெண்ட்டோட ஃபேக்ட்ஸ் பேசிக்காக பார்த்தோன்னா, ட்ரையல் கோர்ட்டில் நடந்ததுலேருந்து ஆரம்பிக்கிறது கேஸு. ட்ரையல் கோர்ட்டில் என்னென்னா, ஒருத்தர் கேஸ் ஃபைல் பண்ணுறாரு, பார் இன்ஜங்ஷன் சூட் ஃபைல் பண்ணுறாரு. வேறு எந்த விதத்துலேயும் அவங்க ப்ராப்பர்ட்டியோட பொசஷன்லேருந்து அவரை டிஸ்போசஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பார் இன்ஜங்ஷன் சூட் டிஃபெண்டன்ட் மேலே, பிரதிவாதி மேலே ஃபைல் பண்ணுறாரு வாதி. இந்த பார் இன்ஜங்ஷன் சூட்டுக்கு அடிப்படையாக பொசஷனை மட்டுமே சொல்கிறாரு. 1964லேருந்து நான் தான் பொசஷனில் இருக்கேன், இந்த பொசஷன் வந்ததுக்கான அடிப்படை ஒரு லீஸ் டீடு அப்படின்னு சொல்லி பொசஷனை மட்டுமே அடிப்படையாக வச்சு பார் இன்ஜங்ஷன் சூட் ஒருத்தர் ஃபைல் பண்ணுறாரு. அவர் அந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர்னு எங்கேயும் குறிப்பிடல அந்த பிளைண்ட்டில். அவருக்கு எப்படி பொசிஷன் கிடைச்சதுன்னு கேட்டால் அந்த லீஸ் டீடோட அடிப்படையில் பொசிஷன் கிடைச்சது அப்படின்னு சொல்லி இந்த கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. இந்த கேஸை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு டிஃபெண்டன்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவருக்கு பொசிஷன் எப்படி இந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர்னு அவர் சொல்லவே இல்லை. இவர் இந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர்னே எங்கேயுமே சொல்லலை. அப்படி சொல்லாத போது அவர் ஓனர் இல்லைன்னு சொல்லி அவரே ஏற்றுக்கிறதா அர்த்தம். அப்படி ஒரு ஓனர் இல்லாத ஒரு நபர் அந்த ப்ராப்பர்ட்டி மேலேயே இருக்காரு அப்படின்னா அவர் ஒரு ட்ரெஸ்பாசராக தான் கணக்கு எடுத்துக்க முடியும். அவர் உண்மையான லாஃபுல் ஓனர்ன்றதை கணக்கில் எடுத்துக்க முடியாது. சரி, அந்த பொசிஷன் நியாயமாக வாங்கின ஒரு உடைமையோட அனுபவம்னு சொல்லி நம்மள எடுத்துக்கவும் முடியாது. இப்படி இருக்கும்போது இவருக்கு நான் கொஞ்சம் ஒரு பல வருஷங்கள் முன்னாடி ஒருத்தரோட பார்ட்னராக இருந்தேன். அந்த பார்ட்னர்ஷிப் டிசல்யூஷன் ஆகும்போது பிரதிவாதியோட வெர்ஷன், அந்த பார்ட்னர்ஷிப் டிசல்யூஷன் ஆகும்போது இந்த ப்ராப்பர்ட்டி என்னோட சொந்தத்துக்கு வந்துருச்சு, ஸோ நான் தான் ஓனர் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு ரிமார்க் மட்டும், எனக்கு இப்படி தான் ஓனர்ஷிப் கிடச்சதுன்னாரு. பகிரங்கமாக நான் தான் ஓனர்னு சொல்லலை, இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. இது ஒரு ஃப்ளீட்டிங் ரிமார்க் மட்டும்னு கொடுத்துட்டு அந்த கேஸுக்கு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணுறாரு, இவரோட பதிலுக்கு கொடுக்குறாரு. ஸோ இதை ரெண்டுத்தையும் கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது பொசிஷன் இவர்கிட்ட இல்லை அவர்கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்லி பிரதிவாதியும் ஒத்துக்கிறாரு, வாதியும் ஒத்துக்கிறாரு பொசிஷன் யார் பேரில் இருக்குன்றது. பிரதிவாதி ஸ்ட்ராங்காக அவரோட ஓனர்ஷிப்பை ப்ரூவ் பண்ணலை. வாதி இந்த ஓனர்ஷிப்புன்ற இஷ்யூக்கே வரலை. ஸோ சூட் டிக்ரீடு. அவர் கேட்ட இன்ஜங்ஷன் உங்களுக்கு கிராண்டடு. ஆனால் லீகலாக எதனா வழி மூலமாக உங்களை டிஸ்போசஸ் பண்ணுறதுனா யாராலையான முடியும். நான் நிஜமான ஓனராக இருந்து சட்ட ரீதியாக அவரை அந்த ப்ராப்பர்ட்டி எதையும் வெளியேற்றணும்னா கேஸ் ஃபைல் பண்ணி கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணி ரிகவரி ஆஃப் பொசிஷனுக்கு சூட் ஃபைல் பண்ணி அதை வெளியேற்றணும்னா என்னால் முடியுமே தவிர்த்து சாதாரணமாக அந்த கேஸ் டிக்ரீடு இவங்களுக்கு கேஸ் ஃபைல் பண்ணவருக்கு சாதகமாக வந்துடுச்சு. இந்த கேஸ் அப்பீலுக்கு போச்சு. அப்பீலுக்கு போகும்போது மெயின் பிளைண்ட்டோட ஒரு சில பார்ட்ஸை நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளைண்டிஃப் கேஸ் ஃபைல் பண்ண ஒரு வாதி கேட்டுக்கிட்டாரு. அப்பீல் ஆப்போசிட் பார்ட்டி போடுறாங்க, டிஃபெண்டன்ட் போடுறாங்க. அப்போ பிளைண்ட்டை நான் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டது பேரில் திரும்பி கேஸ் ட்ரையல் கோர்ட்டுக்கு ரிமைண்ட் ஆச்சு. அப்போவும் 1983ல் இதே ஜட்ஜ்மெண்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு சூட் பார்ட்லி டிக்ரீடு, டைட்டில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தனிப்பட்ட முறையில் வேறு எதனா ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி 1983ல் ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று வந்துடுது. இந்த திரும்பி ட்ரையலுக்கு ரிமைண்ட் ஆகிட்டு வந்தது.
இந்த 1983 ஜட்ஜ்மெண்ட் மேலே ஃப்ரெஷ்ஷாக அப்பீல் வந்து சிங்கிள் ஜட்ஜ் பெஞ்சாக ஹைகோர்ட்டுக்கு போச்சு. ஹைகோர்ட் வந்து சிங்கிள் ஜட்ஜ் வந்து யூஸ்வலாக வந்து ஹைகோர்ட்டில் ஒரு அப்பீல்னு ஒன்று வரும்போது அப்பலேட் கோர்ட்டு சாட்சிகளையோ திரும்பி பார்க்காது. அது வந்து ஒரு ஜென்ரல் ரூல். ட்ரையல் கோர்ட்டில் தான் அதெல்லாம் வந்து சாட்சிகளையும் பார்க்குறது. அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸுன்றது அப்பலேட் ஸ்டேஜில் கிடையாது. ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட சாட்சிகளின் அடிப்படையில் இது கொடுத்த தீர்ப்பு சரியா தப்பான்றது மட்டும்தான் அப்பீலில் பார்க்கும். ஆனால் இந்த பர்டிகுலர் கேஸில் மட்டும் சிங்கிள் ஜட்ஜ் வந்து அதையும் தாண்டி ஒரு மாற்றாக வந்து கொஞ்சம் அடிஷ்னலாக பார்த்துருக்காங்க. எவிடன்ஸஸையும் பார்த்துருக்காரு. எவிடன்ஸஸையும் ஃப்ரெஷ்ஷாக எவிடன்ஸையும் கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிளைன்டிஃப் கேஸ் ஃபைல் பண்ண ஒரு வாதி வந்து இந்த ப்ராப்பர்ட்டியோட பொசிஷன்லேயே கிடையாது அப்படின்னு. அப்படி சரியாக அவர் ப்ரூவ் பண்ணியிருந்தாலும் அவர் அந்த பொசிஷனில் இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் செட்டில்டாக இருந்தார். செட்டில்டு பொசிஷன்றதை அவரால் ப்ரூவ் பண்ண முடியல. மூணாவது விஷயம், அந்த பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் அங்கே ஒரு பில்டிங் ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்கு. அப்படியே ப்ரூவ் பண்ணிட்டாலும் சரி, அந்த பில்டிங்கோட பொசிஷனில் தான் இருக்காரே தவிர்த்து கீழே இருக்கிற லேண்டு, அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கிற லேண்டுக்கு அவர் ஓனர் இல்லைன்றதுனால அவரால் அந்த இடங்களுக்கு கிளைம் பண்ண முடியாது. ஸோ அவர் ஒரு ரேங்க் ட்ரெஸ்பாசர் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் சிங்கிள் ஜட்ஜ் சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் ரேங்க் ட்ரெஸ்பாசராக இருக்காருன்றதுனால இவருக்கு பொசிஷன் ரைட்ஸை வந்து நாங்கள் அங்கீகரிக்க முடியாது. அங்கீகரித்தா அது தப்பாயிடும். ஓனருக்கு அகென்ஸ்டாக ஒரு பொசிஷன் ரைட்ஸு, இவர் ஓனராக இல்லையான்றது ரெண்டாம் பட்சம். அதாவது டிஃபெண்டன்ட் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனராக இல்லையான்றது ரெண்டாம் பட்சம். இவர் ஒரு ட்ரெஸ்பாசருன்றதுனால இவரோட பொசிஷன் ரைட்ஸை வந்து நாங்கள் அங்கீகரிக்க முடியாது அப்படின்னு தெளிவாக சொல்லிடுறாங்க. ஸோ இது சொன்னதன் பேரில் இன்னொன்று சொல்கிறாங்க, ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு ஒருத்தருக்கு பொசிஷன் கிடைக்கிறது டைட்டில் மூலமாக மட்டும்தான் கிடைக்கணும். ஒருத்தர் ப்ராப்பர்ட்டியோட ஓனராக இருக்கார், அந்த டைட்டில் மூலமாக அவருக்கு பொசிஷன் கிடைச்சா அது நல்லது. ஆனால் நேரடியாக அவருக்கு பொசிஷன் கிடைக்கிறது வந்து அந்த டைட்டில் உறுதியாக இல்லைன்றது அர்த்தமாயிடுறது. அப்படி உறுதியாக இல்லாத டைட்டிலுக்கு நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ண முடியாது, அதை அங்கீகரிக்க முடியாது அப்படின்னு சிங்கிள் ஜட்ஜ் பெஞ்ச் ஹைகோர்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த விஷயம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்தது. இப்போது ஒருத்தர் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியோட பொசிஷன், அவரோட பொசிஷன் வந்து உறுதியாக இல்லை, அதுக்கு எந்த விதமான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து பொசிஷனுக்கு மட்டும்தான் இருக்கே தவிர்த்து அவரோட டைட்டிலுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும்போது எதிராளிக்கு அகெயின்ஸ்டாக ஒரு பார் இன்ஜங்ஷன் சூட் ஃபைல் பண்ணலாமா அப்படின்ற கேள்வி ஒன்று வந்தது. இது நேரடியாக பார்த்தோன்னா டைரக்ட் அப்ளிகேஷன் நம்ம தமிழ்நாடு சினாரியோவில் நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டெனன்சி அக்ரிமெண்ட்ஸை பேஸ் பண்ணி டெனன்ஸ் எல்லாம் பார் இன்ஜங்ஷன் சூட் ஃபைல் பண்ணுற ஒரு ட்ரெண்ட் ஒன்று நடந்து வந்துட்டுருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சாதாரணமாக ரெஜிஸ்டர் ஆகப்படாத டெனன்சி அக்ரிமெண்ட்ஸுக்கு டெனன்ஸை பார் இன்ஜங்ஷன் சூட் ஃபைல் பண்ணுறதுன்றது நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கோம். ஸோ இந்த டெனன்ஸ் வந்து ஓனர் கிடையாது, ஓனர் மேலேயே உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி பார் இன்ஜங்ஷன் சூட் எப்படி ஃபைல் பண்ண முடியும்னு பார்த்தோன்னா இந்த ஒரு கேஸில் கொடுத்த ஒரு முன்னோடியை பேஸ் பண்ணி தான். அதாவது அவங்க பொசிஷனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு பார் இன்ஜங்ஷன் சூட் ஃபைல் பண்ணால் அது மெயின்டைனபிள். அந்த பொசிஷன் வந்து ட்ரூ ஓனர் தவிர்த்து வேறு யார் மேலே வேணாலும் உலகத்தில் யார் மேலே வேணாலும் கிளைம் பண்ண முடியும், அந்த ரைட் அவங்களுக்கு இருக்குது. இந்த பொசிஷனை டிஸ்போசஸ் பண்ணுறதுக்கு ட்ரூ ஓனரே நினச்சா, உண்மையான அந்த ப்ராப்பர்ட்டியோட அதிபதியே நினச்சாலும் கூட அந்த பொசிஷனில் இருக்கிறவரை வெளியேற்றத்துக்காக தனியாக சட்ட ரீதியாக நடவடிக்கை தான் எடுக்கணும். டியூ ப்ராசஸ் ஆஃப் லா மூலமாக தான் அவங்கள வெளியேற்றணுமே தவிர்த்து நேரடியாக அவங்கள வெளியே போக சொல்ல முடியாது, அதுக்கான உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் இந்த பர்டிகுலர் கேஸில் சொல்லியிருக்கு. இதில் இவங்க சிங்கிள் ஜட்ஜ் பெஞ்சோட அப்சர்வேஷன் என்னன்னா, டைட்டில் மூலமாக தான் பொசிஷன் வரும், ஒரு ப்ராப்பர்ட்டியோட ஓனர்ஷிப் மூலமாக தான் அவங்களுக்கு பொசிஷன் வரணும், அப்படி வரலன்னா அது இல்லீகல்ன்ற மாதிரி அவர் அப்சர்வ் பண்ணியிருக்காரு. ஆனால் இங்கே சுப்ரீம் கோர்ட் கொடுத்த அப்சர்வேஷன் என்னென்னா, ஒருத்தரோட பொசிஷன் அது பொசசரி டைட்டில்ன்ற ஒரு தனி விதமான ஒரு டைட்டில் ஒன்று கொடுக்கும், ஒரு பாத்தியத்தை ஒன்று கொடுக்கும். அந்த பாத்தியத்தையே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கான சட்ட ரீதியான ரைட்டே எல்லாருக்கும் இருக்குது. ட்ரெஸ்பாசராக இருந்தாலும் கூட ஓனரை தவிர்த்து வேறு யார் கேஸ் போட்டாலும் அவங்களோட பொசிஷனை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும்னு சொல்லி மற்ற கேசஸில் கோர்ட் சொல்லியிருக்கு. ஸோ இந்த பொசிஷனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு முழு அங்கீகாரம் கொடுத்து கீழ்கோர்ட் கொடுத்த டிகிரி, அதாவது இவங்களுக்கு சாதகமாக அந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்கிறவங்க வாதிக்கு சாதகமாக கொடுத்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை அப்ஹோல்டு பண்ணி சிங்கிள் ஜட்ஜ் ஹைகோர்ட்டை கொடுத்த அந்த தீர்ப்பை ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க. இது சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ரொம்ப ஒரு முக்கியமான தீர்ப்பு. பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது சட்ட ரீதியாக கொடுக்கக்கூடிய ரொம்ப ஒரு முக்கியமான தீர்ப்புன்னு சொல்லி இதை சொல்லலாம்.